வேலனை வாழ்த்துமிந்த வரம் பெற்றேன். கல்லணையின் சோழனையும் கரிகாலன் தோழனையும் கண்ணெதிரே காண்பது போல் களிப்பில் மிதக்கின்றேன். அதிகார பூதத்திற்கு அடிபணியா ஆச்சரிய நீதியாளன். புதைந்து போய் விட்டதுவோ என எண்ணியிருந்த ஈழத்தமிழர் நீதியை அகழ்ந்தெடுத்த ஆபத் பாந்தவன். நேர்மையையும் நெஞ்சுரத்தையும் ஆயுதமாக்கிய நியாயத்தின் போராளி. சமரசத்துக்கு காம்ப்ரமைஸ், சமரசத்துக்கு சாமரம் வீச மறுத்த சத்திய நெருப்பு. அறத்தின் ஆழத்தில் பூத்த புனிதம். நெற்றி கண்ணை முறியடித்த வெற்றி கண். பிடிமானமும் பிடிவாதமும் கொண்ட நீதி வலுவா பெருந்தகை. சொல் போன்ற செயல் விடையாளன். கொள்கை பற்றுறுதியின் விழுமிய மானிடன். தார்மீக தாத்பரியத்தின் தவிர்க்கவியலா தாரகம். 30 ஆண்டுகளை நெருங்கும் தர்ம யுத்தத்தின் வேள்வி நாயகன். கருப்பு அல்லது வெள்ளை, ஆங்கிலத்தில் சொல்வார்கள் பிளாக் ஓ ஒயிட் என, இரண்டில் ஏதோ ஒன்றுதான் என் சட்டம். இடையில் ஒரு சாம்பல் நிறம், அந்த கிரே பாயிண்ட்டுக்கு இடமே இல்லை என்றவர். இடமே இல்லை, அது போலி என்பது அப்பட்டம் என்றுரைத்தது இந்த தீப்பந்தம். எல்லோரும் வழங்குவது தீர்ப்பு, ஆனால் இவர் வழங்குவதோ நீதி. எல்லோரும் வழங்குவது தீர்ப்பு, ஆனால் இவர் வழங்குவதோ நீதி. இவர் தரும் பதில் என்றும் மேலான ஆணை. ஆகவே மாட்டார் இவர் மதில் மேல் பூனை. பார்வைக்கு இவர் அமைதியின் சொரூபம். பணியில் இவர் எடுப்பதோ விசுவரூபம். இனி இவரின் அடுத்த பரிமாணம் ஒரு புதிய பரிணாமமாய். எந்த சட்ட புத்தகமும் தராத ஒரு வித்தகம் எடுத்து புது சத்தகம் தொடுத்து எட்டாத இலக்கை விளக்காக்கி, தமிழன் தலைவிதியை விலக்காக்கி, எம் இனத்திற்கு தர வேண்டும் நல்வழியை வழக்காக்கி என்பதாய் அமையட்டும் என வாழ்த்தி முடிக்கிறேன். இந்த உரையில் தவறுகள் இருந்தால் இந்த மாபெரும் சபைக்கு நான் பரிச்சயம் இல்லாதவன், மன்னித்துள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பளித்த ஏற்பாட்டு குழுவினருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.